நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளிவந்ததில் இருந்தே யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் யார் மத்தியில் ஆட்சி அமைக்கப் போகிறார், அரியணையில் யார் அமரப்போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான முனைப்பில் இரண்டு அணிகள், அதாவது பாரதிய ஜனதா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்திய அணியும் முனைப்பு காட்டி வந்ததை பார்க்கிறோம். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அறிக்கை அதற்கு பதில் தரக்கூடிய விதமாக இருக்கிறது. சில செய்திகளை சொல்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ளலாம். இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான ஒரு முகமாக இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின். அவர் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்திய அளவில் பெரிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெல்லாத ஒரே மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் கைப்பற்றி இருக்கிறது திமுக கூட்டணி. கடந்த 2004ஆம் ஆண்டு இதே போன்று தமிழ்நாடு, புதுவையிலும் அப்போதைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி 40க்கு 40 என்று வெற்றி பெற்றிருந்தது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வென்றிருக்கிறது. அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைய மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்பதற்கு அந்த 40 தொகுதிகள் என்பது ஒரு வலுவான அடித்தளமாக இருந்தது என்றே நாம் கூறலாம். தற்போது 40 தொகுதிகளை அவர்கள் வென்றிருந்தாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை மற்ற கட்சிகளிடம் இருந்து கிடைக்கவில்லை என்றே நாம் கூற முடியும். அவர்கள் பல்வேறு விதமான வியூகங்களை மேற்கொண்டாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த எண்ணிக்கையை நெருங்க முடியவில்லை என்பது மு.க.ஸ்டாலினின் அறிக்கையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றே அரசியல் விமர்சகர்களும் கருதுகின்றனர். குறிப்பாக சர்வாதிகாரத்தனமான ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. கோயில் கட்டிய மண்ணிலேயே வீழ்த்தி காட்டியிருக்கின்றனர் இறை நம்பிக்கை உள்ள வாக்காளர்கள். சிறுபான்மை மக்களின் நெஞ்சில் இருந்த அச்ச உணர்வு நீங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் நமது கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த வெற்றி என்பது ஆட்சி அமைப்பதற்கான வெற்றி என்பதை காட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, குறிப்பாக பாஜகவின் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடக்கூடிய வெற்றியாகவே அதனை மதிப்பீடு செய்ய இருக்கின்றனர். இதன் மூலமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வியூகத்தை கடந்து இந்த கடிவாளத்தில் தங்களுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்ற செய்தியும் இதிலிருந்து வெளிப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒரு வார்த்தையில் இருந்து நாம் அரசியல் செய்தியை புரிந்து கொள்ளலாம். ஜனநாயகத்தின் நம்பிக்கை துளிர்கள் அரும்பியுள்ளன. அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பு, ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையை கடந்து நாட்டை வழிநடத்தும் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வழிநடத்தக்கூடிய இடத்தில்தான் இனி இந்தியா கூட்டணி இருக்க போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பை மிக தீவிரமாக வெளிப்படுத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் ராஜினாமா கடிதமும் அளிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகை ஏற்றுக்கொண்ட அந்த செய்தியும் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். அதற்கு பிறகாகவே இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. கூடுதலாக நாடாளுமன்றத்தில் சரிக்கு சரியாக இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள் இடம்பெறவிருப்பது ஜனநாயகம் கட்டி காக்கப்பட்டிருப்பதன் அடையாளம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சரிபாதி அளவில் இந்தியா கூட்டணியினர் இருக்கின்றனர். எனவே ஜனநாயகத்தை காப்பதற்கான அந்த பொறுப்பு இருக்கிறது. அதனுடைய ஒரு அடையாளமாகவே இதை நாம் பார்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பக்கம் ராகுல் காந்தி, கார்கே, உத்தவ் தாக்கரே, சரத் பவார் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பிரதமர் வேட்பாளர் யார் நாங்கள் முன்னிறுத்தி இந்த ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்ற கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில் இன்று இரவு 7 மணிக்கு இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் ஒருபுறம் நடைபெற இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பிரதமர் நரேந்திர மோடி 17வது மக்களவையை, அமைச்சரவையை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவரிடம் அதற்கான ஒப்புதலை பெற்று அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் மீண்டும் கூட்டணியோடு சேர்த்து 292 என்ற ஒரு எண்ணிக்கையை அடைந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சி 240 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கூட்டணியோடு சேர்த்து 292 என்ற ஒரு எண்ணிக்கையை அந்த கூட்டணி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியில் இதுவரை எந்தவிதமான ஒரு சலசலப்பும் வெளிப்படவில்லை. சந்திரபாபு நாயுடு இன்று காலை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே பயணிக்கிறோம் என்று தெளிவுபடுத்திவிட்டார். நிதிஷ்குமாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்பதற்கான அந்த செய்தியையும் வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். எனவே இன்று மாலை இன்னும் சற்று நேரத்தில் 4 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. கூட்டணி ஆட்சியை எப்படி நகர்த்தி செல்வது என்பது குறித்து பல்வேறு விவகாரங்களும் விவாதிக்கப்பட இருப்பதான செய்திகளும் வருகின்றன. அதை கடந்து
தேசிய ஜனநாயக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு முக்கியமான 6 துறைகளை இந்த கூட்டணி ஆட்சியின் போது கேட்கிறார் என்ற தகவலும் கிடைக்கிறது. அதாவது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சபாநாயகர் பதவி உள்ளிட்ட 6 முக்கியமான பதவிகளை அவர் கேட்பதான தகவலும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடிக்கும் அரசியல் ரீதியிலான கருத்து மோதல் இருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். பல காலகட்டங்களில் 3வது அணியை அமைப்பதற்கு சந்திரபாபு நாயுடு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டதும் இந்திய அரசியல் வரலாற்றில் நடைபெற்றிருந்த ஒரு நிகழ்வாகவும் நாம் பார்க்கலாம். தற்போது பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு சந்திரபாபு நாயுடுவின் அந்த 16 என்ற தெலுங்கு தேசம் வெற்றி பெற்றுள்ள அந்த தொகுதியில் என்பது மிக முக்கியமான, மிகவும் சக்தி வாய்ந்த இடங்களாக எண்ணிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல நிதிஷ்குமார் அவரும் பல்வேறு விதமான கூட்டணி மாற்றம், கூட்டணி தாவலை மேற்கொண்டது என்பது சாமானியரும் அறிந்த ஒரு நிகழ்வேதான். இருப்பினும் அவர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் பயணிக்கிறேன் என்ற ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார். இதுவரை எந்தவித சிக்கலும் எழாத நிலையில் குடியரசுத் தலைவரும் விரைவில் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க இருக்கக்கூடிய நிலையில் சனிக்கிழமை அவர் பதவியேற்க இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் என்ற செய்திகளும் கிடைத்திருக்கிறது. 7 மணிக்கு ஆலோசனை கூட்டம் இந்தியா கூட்டணி அறிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே பல்வேறு கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு குடியரசுத் தலைவர் வரைக்கும் சென்று இந்த கூட்டணிக்கான எண்ணிக்கையை ஒப்படைத்திருக்கின்றனர். கூடுதலாக அந்த கூட்டணியில் இதுவரை எந்த தலைவர்களும் மாற்று கருத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதும் நாம் கவனிக்கத்தக்கது. இப்படி ஒரு நிலை இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை எண்ணிக்கையை பெறுவதற்கு ஏறக்குறைய 40 இடங்களுக்கு மேலாக தேவைப்படுகிறது. அப்படியான ஒரு ஆதரவு 24 மணி நேரங்களை கடந்து இன்னும் அந்த கூட்டணிக்கு கிடைக்கவில்லை என்றே நாம் சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோமேயானால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான முகம், அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இருந்து நாட்டை வழிநடத்தத்தான் போகிறது இந்தியா கூட்டணி, ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை மறைமுகமாக சூசகமாக இதில் இருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தும் இதில் புலப்படுகிறது. அதாவது ஜனநாயகத்தின் நம்பிக்கை துளிர்கள் அரும்பியுள்ளன. அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை, அதாவது ஆட்சி அமைக்கும் அதிகாரம் என்று இல்லாமல் நாட்டை வழிநடத்தும் பணி என்ற ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் தங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை அணுகக்கூடிய நிலை இந்த அறிக்கையின் வாயிலாக புரிகிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. மோடி 1962 ஜவஹர்லால் நேரு அவர்கள் 3வது முறையாக பிரதமரானார். தொடர்ந்து அந்த சாதனை இந்திய தேர்தல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்ததில்லை. மீண்டும் 1962க்கு பிறகு 2024 பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார். 3வது முறையாக தொடர்ந்து பாஜக ஆட்சி அமைக்க இருக்கிறது. இது ஒரு வகையிலான சாதனை என்றே பாஜக தலைவரும் குறிப்பிட்டு வருகின்றனர். எனவே அவர் ஆட்சி அமைக்கப் போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்தியா கூட்டணி அவர்களை பெரும்பான்மை எண்ணிக்கையை அடைய விடாமல் தடுத்ததே எங்களுக்கான ஒரு வெற்றி என்று வெற்றி கொண்டாட்டத்தை அணுகுகின்றனர். ஜனநாயகத்தையும் அரசமைப்பையும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றனர். அந்த வகையில் நாம் பார்த்தோமேயானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அந்த கதவு என்பது ஏறக்குறைய மூடப்பட்டு விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பார் என்பதும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இந்தியா கூட்டணி இருக்கும் என்ற கருத்தில் இருந்து அவர்களுக்கான அந்த வியூகத்தின் கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் 7 மணி ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுக்க போகிறது, அதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி 4 மணி ஆலோசனை கூட்டத்தில் என்ன விதமான நகர்வுகளை மேற்கொள்ள போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. டெல்லியை நோக்கி இந்தியாவின் பார்வை மட்டுமல்ல, உலக நாடுகளின் பார்வையே திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் இருந்து என்ன முடிவுகள் வரப்போகிறது, நாட்டில் ஆட்சி அமைக்கப் போவது யார், எப்படியான ஆட்சியாக அமையப் போகிறது என்ற கேள்விக்கான விடையை பொறுத்திருந்து பார்க்கலாம்.